என்ன பண்ற? பில்லுலாம் புடிங்கற. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஞாயிற்றுக்கிழமை. ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. மறந்துட்டேன். வாடி போய் சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. பா உனக்கு ஒன்று தெரியுமா? போனாட்டுமே ஆசிரமத்தில் ஒரு ஆயா காரமே இல்லாமல் சென்று சொன்னாங்க. என்ன பண்ண போற? ஏய் அதுக்கு தாண்டா அப்பா இந்த ஐட்டம் போன்லெஸ் சிக்கனு எடுத்துக்கிறேன். அது ஒரு டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம். யாருக்குமே காரமே இருக்காது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாரு நம்ம கட்டதம்மா வை கட்டு. இந்தப்பா குடு. எல்லாம் ஸ்லைஸா இருக்குது. ஆமா குளிச்சுட்டு நல்லா ஆரம்பிச்சலாமா? சுயா சமைக்கிறோம். பசிக்கு பகிர்ந்து விடுகிறோம். சாப்பிடலாம் வாங்க. என்னப்பா பாருப்ப எப்படி சிக்கன் வந்து அதே போல நீட்டா இருக்கணும். சிக்கன் நினச்சி நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பிடணும்பா, அதுக்குதான்பா. இந்த ரெடி ஆயிடுச்சா? எவ்வளோ சுகம் தெரியுமா? தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து மசாலா போடும்போது சிக்கனில் நல்லா ஏறும். பத்தியா எவ்வளோ தண்ணிக்குது பத்தியா? நம்ம சிக்கன்லாம் கழுவுன தண்ணி. தேவையான உப்பு, இடிச்ச மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் போடு சீக்கிரம் போடு. மலைச்சாரல் மேலே அப்படி தூவணும். வறுத்து அரைச்ச சிக்கன் கரம் மசாலா, லெமன் சாறு போடு. நல்லா லெமன் வந்து எல்லா இடமும் படுற போல பிழிஞ்சு விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய் தூள், ஒரு அரை மணி நேரம் நல்லா சிக்கன் ஊறணும். மூடி வச்சுக்கலாம். தட்டிடுமா சிக்கனை மூடி வச்சுக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். போடு. நல்லா ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் பட்டர்லேயே வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். பட்டர் நல்லா உருகினோடனே சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பட்டர் நல்லா உருகிருச்சு. சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா எரி விடணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா பாயில்ட் ஆகும். சிக்கன் தண்ணி இறங்கும். அந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் குக்கிங்க்கு. அதுக்காக தான் நல்லா திருப்பி விடணும். பட்டர்லேயே இந்த போன்லெஸ் சிக்கன் வந்தால் தான் அதோட டேஸ்ட்டு கரெக்டாக வரும். ஆயில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. ஒன்லி பட்டர் மட்டும் தான் தேவைப்படும். எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போது. சிக்கன் ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. சிக்கன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த தண்ணி இருக்குல்ல சிக்கன் சாசேஜ்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில். இந்த தண்ணி வந்து நம்ம
இப்போ க்ரீம் ஊற்றும் போது அது கூட மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். இந்த சாசேஜ் இந்த தண்ணி மட்டும் எடு. தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணி தான் முக்கியமான டேஸ்ட்டு கொடுக்குது. கொஞ்சம் தயிர் அப்படியே இப்போ ரோஸ்ட் பண்ண மறுபடியும் கொட்டிக்கலாம். இது பாருங்க, நல்லா இந்த ப்ரௌனாக வரணும். ப்ரௌனாக இருக்கா சிக்கனு, அப்போ தான் அந்த பட்டர்லாம் உள்ளே போய் நல்லா பாயில்டு குக் ஆகும். இந்த ப்ரௌனாக பாருங்க சிக்கன் அப்படி இருக்கணும். இந்த ப்ரௌன் ஷேப் வரணும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நல்லா புடிச்சு பட்டர் இது கழுவவே நல்லா உருகுது பாருங்க. நறுக்கிய பூண்டு போடு தள்ளிவிடுப்பா. மலைச்சாரல் மாதிரி இருக்குது. செம்ம வாசனையா இருக்குது. சிக்கன் சாப்ஸ் அப்படின்னா சிக்கன்லேருந்து கொதிக்கும் போது வர அந்த தண்ணி, பாயில் தண்ணி பாருங்க. சத்தம் பால் ஏடு, அதாவது ஃப்ரெஷ் க்ரீம். பொறுமை. கொத்தமல்லி, ஃப்ரை பண்ண சிக்கனை ஒயிட் கிரேவில போட்டுக்கலாம். கொட்டவா கொட்டு கலருங்க. சரி போடு. அப்பதான் உள்ள நல்லா இதுவும் ஸ்டஃபிங் ஆகும். நல்லா தொழில் எடுத்தாலும் நல்லா ஸ்டஃபிங் ஆகி அப்படியே வேற லெவலில் வரும். எப்படி இருக்குது பாருங்க. சாறு உள்ள இறங்கி இருக்கும். அப்படியே வாயில் எடுத்து ஒரு கடி கடிச்சா லைட்டாக ஃப்ளேவருக்கு மேலே மல்லி போட்டுக்கணும். எப்படி இருக்குது? பால் ஏடு லெமன் சிக்கன். நல்லா கிடையாப்பா. நல்லா இருக்குமா? தம்பி அதான் சொல்லு சூப்பரா இருக்கு பார்த்தோம். சூப்பரா இருக்கா? டேய்